அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நற்செய்தி புனித மார்க்கு எழுதிய நூலிலிருந்து பிரிவு 1 இறை சொற்றொடர்கள் 29 39 முடிய. சீமோன் பேதுருவோட மாமியார் குணமடைதல், பலருக்கு குணமளித்தல், ஊர்கள் தோறும் நற்செய்தி முழக்கம். இத்தகைய நிகழ்ச்சிகள் தான் இன்றைய நற்செய்தியில் வருது. இதில் நான் தியானித்த சில கருத்துக்களை உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். சீமோன் பேதுருவோட மாமியாருக்கு காய்ச்சல்ங்கிறத பிறர் இயேசுகிட்ட சொல்கிறாங்க. அவர் போய் அவரை தொட்டு குணமாக்குகிறார். அதே சமயம் பல பேர் பேய் பிடித்தவங்களை, நோயாளிகளை இயேசுகிட்ட கொண்டு வர்றாங்க. இயேசு அவங்களையும் குணமாக்குறாரு. இயேசுவோட பிரசன்னம் நம்மளை குணமாக்குறது. நம்ம அவர்கிட்ட போனாலும் சரி, அவர் நம்மக்கிட்ட வந்தாலும் சரி, குணமாக்குதல் நடக்குது. இன்னும் சிலரோட வேலை தேவையானவங்களை இயேசுகிட்ட கூட்டிகிட்டு வர்றதும் இயேசு அவங்கக்கிட்ட கூட்டிகிட்டு போகிறதும் தான். துறவிகளாக இருக்கிற நமக்கு நாம் இந்த வேலையை தான் செய்யணும். மக்களில் யார் யாருக்கு என்ன தேவைங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். சிலரை இயேசுகிட்ட கூட்டிகிட்டு வரணும், சிலர்கிட்ட இயேசுவை கூட்டிகிட்டு போகணும். மீதியெல்லாம் இயேசு பார்த்துக்குவார். அதுக்கப்புறம் இயேசு கூட சேர்ந்து நாம் பயணிக்கணும். அவர் இல்லாத இடங்களில் நமக்கு வேலை இல்லை. அவர் கூட சேர்ந்து வாழ்கிறது தான் நம்ம வாழ்க்கை. அவர்கிட்ட மக்களை கூட்டிகிட்டு வர்றதும், மக்கள்கிட்ட அவரை கூட்டிகிட்டு போகிறதும், இவங்கள்லாம் உங்களை தேடுறாங்க இயேசுவேன்னு சொல்கிறதும் தான் நம்ம வேலை. நம்மளோட பணித்தளங்களில் மக்களோட தேவைகளை நம்ம அறிஞ்சு வச்சுருக்கணும். அவங்கள இயேசுக்கிட்ட கூட்டிகிட்டு வரணும். இல்லைன்னா இயேசுவை அவங்கக்கிட்ட கூட்டிகிட்டு போகணும். அவங்க தேவைகளை இயேசுக்கிட்ட சொல்லலாம். இயேசு கூட சேர்ந்து நாமும் பயணிக்கலாம். சில சமயம் நமக்கு இயேசு சொல்கிறது புரியாது. உங்களை எல்லாரும் தேடிட்டுருக்காங்க இயேசுவேன்னு சொன்னதும், இயேசு அவரை தேடுறவங்க கிட்ட போகாமல் மற்ற ஊர்களுக்கு போகலாம் வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டு சீடர்களுக்கு ரொம்ப குழப்பமாக இருந்திருக்கலாம். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சிருக்கலாம். இருந்தாலும் இயேசு கூட சேர்ந்து பயணிக்கிறாங்க. மற்ற ஊர்களுக்கு போய் இயேசு நிறைய பேரை குணமாக்குறதையும் நற்செய்தி அறிவிக்கிறதையும் பார்த்து அவங்க ஆச்சரியப்பட்டு போயிருக்கலாம். நாமும் நம்ம துறமற வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு புரியாமல் போகலாம், குழப்பமாக இருக்கலாம். ஆனால் இயேசு கூட சேர்ந்து பயணிக்கிறத மட்டும் நம்ம என்னைக்கு விட்டுவிடக்கூடாது. அவர் கூட சேர்ந்து பயணிக்கிறது தான் நம்மளுடைய துறவற வாழ்க்கையோட நோக்கங்கிறத இன்றைய நற்செய்தி நமக்கு தெளிவாக உணர்த்தது. ஜெபம். எங்கள் வானக தந்தையே இறைவா, எங்கள் பணித்தலங்களில் மக்களை இயேசுவிடம் கூட்டிச் செல்லவும், இயேசுவை மக்களிடம் கூட்டிச் செல்லவும், இயேசுவோடு சேர்ந்து தொடர்ந்து பயணிக்கவும், அவருடன் பயணிக்கும் துறவிகளாக வாழவும் அருள் தாரும். ஆமேன்.